அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அனைத்து நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திக்கிறேன். 1ஆம் தேதி அதுவுமா நமக்கு வாச்சிருக்கிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைமன் செபாஸ்டியன் தான். இந்த வருஷம் எனக்கான கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைமன் செபாஸ்டியனுடைய கட்சியில் இருக்கிற அறியாத புரியாத தம்பிகளையெல்லாம் கொஞ்சம் பேரையாவது நம்ம திருத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய கோல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கிகளும் இருக்காங்க, ஆனால் சங்கிகளெல்லாம் திருத்த முடியாது, அவங்களெல்லாம் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. தம்பிகள்லாம் இந்த விளிம்பு நிலையில் இருக்காங்க, அவங்களையாவது அட்லீஸ்ட் காப்பாற்றிடணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். பெரியாரே துணை உடனே ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு குரூப் வரும், பெரியாரை கடவுளாக பார்க்குறியா நீ, பெரியாரே துணைன்னு சொல்கிற, பெரியாரே துணை, பெரியாருடைய துணையின் மூலமாக இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தி தம்பிகளை கொஞ்சம் நல்லபடியாக திருத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய கோல். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நம்ம சைமன் செபாஸ்டியன் ஒரு ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல. அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்போ சமீபத்தில் நடந்துச்சுல இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த சம்பவத்தை கண்டித்து நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்றத வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. நடவடிக்கையெல்லாம் எடுக்கப்பட்டாச்சு ஐயா, இனிமே தான் தீர்ப்பெல்லாம் வரும், இனிமே தான் கேஸு விசாரணைக்கு தீர்ப்பு வரும், அதுதான் நடவடிக்கை. ஸோ இவருடைய ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறையெல்லாம் அனுமதி தரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு 31ஆம் தேதி டிசம்பர் 2024 வருஷ கடைசி. அதுவுமா காவல்துறைக்கு பணி அதிகமாக இருக்கும் ஏற்கனவே. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் குடும்பம் குட்டின்லாம் உண்டு இல்லையா, அவங்களும் குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா, அதனால இந்த விஷயங்களை முன்னிறுத்தி இவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு. ஆனால் இந்த கும்பலுக்கு இருப்பு வராமல் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆகும், பெண்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப அன்சேஃபாக இருக்காங்க, அதனால ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆகும், நாங்கள் பண்ணுற ஆர்ப்பாட்டத்தினால பெண்களுடைய சேஃப்டியெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வரப்போகுது, அப்படி இப்படின்னு போய் போராட்டம் நடத்தினாங்க. கடைசியில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்காமல் போராட்டம் நடத்தினதுனால சைமன் செபாஸ்டியனை கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அவரை விடுவிச்சதுக்கு அப்புறமா வெளியே பத்திரிகையாளர்கள்கிட்ட கொஞ்சம் விஷயங்கள் பேசியிருக்காப்புல. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். எந்த போராட்டம்? நியாயமான ஒரு இது விசாரித்து உண்மையை வெளியில் கொண்டு வரல அப்படின்னா எந்த துணிவில் அவர் செஞ்சார்? அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அவர் என்ன சொல்கிறார்? எதனால இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார்? இந்த ஒரு தங்கச்சி தானே, அதுக்கு முத நாள் இன்னொரு தங்கச்சியை தொந்தரவு பண்ணியிருக்கார். அப்போ அந்த பெண்களை உடைய கழட்ட சொல்லி உடையற்ற உடலோடு காணொலி எடுத்திருக்காரு. அந்த காணொலியை அவர் என்ன பண்ணார்? அதெல்லாம் யாருக்கு அனுப்புனார்? அதை பற்றிய தகவலே வரலையே. அது பற்றிய தகவல்கள்லாம் உங்களுக்கு எதுக்கு? அதை பற்றின தகவல்கள்லாம் ஏன் வரணும்? அந்த காணொலியை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அந்த காணொலியை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதை காவல்துறை பார்த்துக்கும், உங்களுக்கு எதுக்கு அது தெரியணும்? அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை எடுத்தது நிர்வாணமாக எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் இப்படி பொய்யான ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்காப்புல? ஒரு வழக்கோட விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கிறப்போவே அந்த வழக்கோட ஆதாரங்களையோ அந்த ஆதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ எக்காரணம் கொண்டும் வெளியிடக்கூடாதுன்ற பேசிக் அறிவு கூட இல்லையா இந்த சைமன் செபாஸ்டியனுக்கு? பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நிற்கணும், இது பாலியல் அத்துமீறல்னு ஏன் சொல்கிறாங்கன்றது கூட இந்த தற்கொலைக்கு தெரியாதா? அந்த பெண் சம்மந்தப்பட்ட காணொலி ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் ஏன் இன்னும் வெளியிடலை? அந்த காணொலியை வச்சு என்ன பண்ணுனா, அது என்ன ஆச்சு ஏதாச்சு இதையெல்லாம் பற்றி ஏன் இவர் தெரிஞ்சுக்கணும்? இவர் பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நிற்கிறாரு. முதல்ல அப்படி பார்க்கணுன்னா இவர் மேலேயே பாலியல் குற்ற வழக்கு இருக்குது வலசராவக்கம் காவல் நிலையத்தில். இவரோட கட்சிக்காரங்க இவர் கட்சியில் இருக்கிற பெண்கள்லாம் பாலியல் குற்றத்துக்கு எதிராக போராடுறாங்களாம். அப்படி பார்த்தா இவருக்கு எதிராக தான் முதல்ல போராடணும். இவங்களுக்கெல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பு மேலெல்லாம் அக்கறை இல்லை. திமுகவை எதிர்க்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு சம்மந்தமே இல்லாமல் எந்த ரீசனும் இல்லாமல் நடவடிக்கையும் எடுத்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது இதை வச்சு ஒரு லைம் லைட்டை பிடிக்கணும். சைமன் செபாஸ்டியனுக்கும் அண்ணாமலைக்கும் பயங்கரமான போட்டி. நானா நீயா, நீ எப்படிரா சாட்டையை வச்சு அடிப்ப, நீ லைம்லைட் பிடிப்பியா, எனக்கு அப்படிலாம் செய்ய தெரியாது, நான் பாரு நான் இப்போ அனுமதியை வாங்காமல் போராட்டம் நடத்தி கைதாயிட்டு அதுக்கு பிறகு நான் எப்படி லைம்லைட்டை பிடிக்கிறேன் பாருன்னு அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிறாங்க. அவரு அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லையே, அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அவரு. நான் போய் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு தம்பி அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாருன்னு. தம்பி என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு? நீ யார் முதல்ல? நீ யாருன்னு முதல்ல சொல்லு எனக்கு. நீ யாரு? நீ உன்ட்ட மன்னிப்பு? நான் தவறு செஞ்சது நீ, நான் மன்னிப்பு சரி. அந்த தொழில் குட்டிவன் அவரு அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் இல்லையா, இவரு பெரிய அப்பாட்டக்கரான். அப்படி என்ன இவரு பெரிய அப்பாட்டக்கர் சைமன் பாவத்தை இப்படி கதற விட்டாப்புல வருண் சார். ஏன் சார் இப்படியெல்லாம் கதற விடுறீங்க? அதிபர் ராமையனுக்கு 2026 கட்டமே சரியில்லை. நான் ஜோசியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் கணக்குப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 ஆமையனுக்கு ஒரு மோசமான ஆண்டாக இருக்கும். ஐபிஎஸ் லாபி பற்றி தெரியாமல் அங்கே போய் மோதிக்கிட்டு மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காப்புல. தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா, அந்த பழமொழிக்கான அர்த்தம் என்னன்றதை சைமன் செபாஸ்டியன் மூலமாக நம்ம இந்த வருஷம் அநேகமாக தெரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன். வருண்குமார் சார் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் இல்லையா,
அப்படி அப்பா டக்கர் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு தொழிலதிபரை அனுப்புனீங்க? அவர் யாருன்னு கேட்குறாப்புல. நீ யார் முதல்ல? நீ யார்? ஊரெல்லாம் பிச்சை எடுத்து திங்கிறதே ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு அவர் யாராம்? அவர் என்ன உன்னை மாதிரி பிச்சை எடுத்து திங்கிறாரா? நீ ஆர்எஸ்எஸோட புரோக்கர்னு ஊருக்கே தெரியுமே சைமன். கணக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது இந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாகுது? என்ன விளக்கம்? எப்படி டெக்னிக்கல் எரர்னா என்னன்னு தெரிஞ்சவங்க கிட்ட போய் டெக்னிக்கல் எரரை பற்றி பேசலாம். அதனால் என்னன்னே தெரியாதவங்க கிட்ட என்னத்தான் பேசுறதுக்கு இருக்கு? இந்த ஒரு இது மட்டும் எப்படி டெக்னிக்கல் எரர் ஆகுது? அப்போ என்ன வர்ற அத்தனை வழக்குமே டெக்னிக்கல் எரர் ஆகணுமா? இல்லை சில வழக்குகள் இது மாதிரி டெக்னிக்கல் எரர் ஆயிருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரா? இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் எரர் நடந்திருந்தாதான் இதை பற்றி பேசுறதுக்கு சரியான வாதமாக இருக்கும்னு சொல்ல வராரா? சரி, அப்படியே இவருடைய வழியிலேயே போய் இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் எரர் நடந்திருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன தெரியுமா சொல்லுவார்? ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஐயோ இப்படி டீட்டெயில்ஸ்லாம் லீக் ஆகுது. எங்கேயோ ஒரு இடத்துல தானே தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயம் நடக்கும். தெரியாமல் நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு எரர்னால நடக்கிறதுக்கும் கூட இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கணுமா? அப்போ மத்திய அரசு சொல்லிட்டா அதை நாங்கள் நம்பிடணும். சிபிசிஐடிக்கு மாத்துறது, சிபிஐக்கு மாத்துறது, மத்திய அரசு சொல்றது. ஏன்னா அது நேர்மையாக இயங்குது இல்லை, எல்லாத்துலேயுமே நேர்மையாக உள்ள சான்றோடு இயங்கிட்டு வருது இல்லை, நாங்கள் நம்பிடணும். இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது இது ஒன்று மட்டும் அது பதிவாகலை அப்படின்னு மத்திய மாநில அரசு சொல்ல நாங்கள் கேட்கணும். மத்திய அரசு மேலே நம்பிக்கை இல்லை, மாநில அரசு மேலே நம்பிக்கை இல்லை, சிபிஐ மேலே நம்பிக்கை இல்லை, சிபிசிஐடி மேலே நம்பிக்கை இல்லை, யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை. அப்போ யாரை தான் இவர் நம்புவாப்லையா? இந்த நாட்டாம மாதிரி சொம்ப வச்சு தீர்ப்பு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாப்லையோ? அப்படியே இந்த அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க அதிகாரிகள்லாம் மக்கள் விரோதமானவர்கள் அப்படின்றது மாதிரியே ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கே இந்த சாம்பி, இந்த மெயின் சாம்பி சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பெரிய சாம்பி சொல்கிறத கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த சின்ன சின்ன சாம்பிகளும் பார்த்தீங்கன்னா அதே மைண்ட் செட்லேயே சுற்றிக்கிட்டு திரியிறானுங்க. யாருக்கு தெரியும், திடீர்னு இருந்தாலும் நாளைக்கோ நாளை கழிச்சோ ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து தம்பி வருண்குமார் என் தம்பி மாதிரி, நான் அவர் அப்பா டக்கர் இல்லைன்னு சொல்லுவேன், நான் பேசிப்பேன் அவரை பற்றி, அவர் என் தம்பி அப்படின்னு சொன்னாலும் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. பல்ட்டி அடிக்கிறதுல நம்ம சைமன் செபாஸ்டியன் சரியான ஸ்பெஷலிஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம ஜாட்டை துரைமுருகனுடைய பதிவை, கைது என்றால் நெஞ்சுவலி நாடகம் போடுகிற திராவிட கூட்டம் அல்ல, அன்றும் இன்றும். நல்ல வியாபாரம் பார்க்குறனே இந்த சம்பவத்தை வச்சு சாட்டை அண்ணே. இதுக்கு இடையில எனக்கு ஒரு கேள்விங்க. அவன் பேர் என்ன? சக்திவேல். அவன் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன். 40க்கும் மேற்பட்ட பெண்களை சீரழிச்சிருக்கான்னு சொல்லி தகவல் வந்துச்சு. அதை பற்றி எவனாவது பேசினானா? இவன் கட்சிக்காரன் யாராவது பேசினானா? சைமன் செபாஸ்டியனாவது பேசினாரா? எங்கேயாவது இடத்துல வச்சு எங்கள் கட்சிக்காரன் எப்படி இந்த நாய் இப்படிலாம் பண்ணிட்டான், 40 பெண்களை சீரழிச்சிருக்கான், இவனையெல்லாம் எங்கள் கட்சியில் வச்சுருந்ததை நினச்சி நாங்கள் ரொம்பவே வருத்தப்படுறோம். அதுவும் அவன் என்ன பொறுப்பில் இருந்திருக்கான் தெரியுமா? தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில செயலாளரான் இந்த சக்திவேல்ன்றவன். இப்போ இப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒருத்தன் இப்படி பண்ணுனானே, இதை பற்றி ஏதாவது பேசினாரா? இதுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பெண் சாம்பிஸோ இல்லை யாராவது இதுக்கு எதிராக போராடினாங்களா? இதுக்கு எதிராக பேசினாங்களா? பேசலை. சைமன் செபாஸ்டியன் என்ன சொல்கிறாப்லன்னா, டிஐஜி வருண்குமார் தான் தொழிலதிபர் யாரையோ விட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக சைமன் செபாஸ்டியன் நாடினாராம். அப்படியா? எந்த தப்பும் செய்யாத ஒருத்தர் எதுக்காக சைமன் செபாஸ்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்க வரணும்? சைமன் மேல வழக்கு தொடர்ந்ததே டிஐஜி வருண்குமார் தான். இதுக்கு முன்னாடியே சைமன் செபாஸ்டியன் தன்னுடைய வழக்கறிஞர் பாசறை மூலமா டிஐஜி வருண்குமாருக்கு 16 பக்கத்துக்கு சமாதான அறிக்கையை அனுப்பினார். டிஐஜி வருண்குமார் தான் இவர் மேல கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் போட்டாரு. அவருக்கு என்ன மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு இவர்கிட்ட? இந்த விஷயத்துல மண்டிட்டது சைமன் செபாஸ்டியன் தான் அப்படின்றது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா இந்த மாதிரி பேசி பேசி அவர் பெரிய அப்பா டக்கரா, நான் யார் தெரியுமா, நான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன் நீ நினைக்கிறியா, வா பேசலாம், அப்படி இப்படின்லாம் இந்த சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய கட்சிக்காரங்களையும் இந்த மழுமட்ட சாம்பிகளையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காப்புல இந்த சைமன் செபாஸ்டியன். தம்பி, நீ ஆஃப்டர் போலீஸ் ட்ரைனிங், நான் யாருன்னு தெரியுமா? போராளி பயிற்சியாளன். நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டு பேப்பா உலக பார்ப்ப, நான் உலகத்தை உலக பார்த்த தலைவரின் மகன். ஆஃப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங்கா? புரியலை. ஆஃப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங்காங்க? இல்லை, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. இவர் போராளி ட்ரைனிங் எடுத்தாரா? எங்கே போய் எடுத்தாரு? என்ன போராளி இவர்? AK-74 சுட்டது தான் போராளியா? இங்கே பாருங்க, இவர் வந்து யார் தெரியுமா? இந்த வெள்ளை சட்டை, இது வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை பொறுப்பாளர் ஸ்ரீதர். கைதுக்கு பயந்து எப்படி ஓட்டம் பிடிக்கிறாருன்னு மட்டும் பாருங்களேன். ஐயோப்பா, என்ன இப்படி பயப்படுறாங்க? இதுதான் மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரமா? மானமெல்லாம் மண்டிக்கிட்டு பல வருஷமாச்சு, வீரமெல்லாம் வீழ்ந்து வீரமெல்லாம் இருக்குமா ஐயா இவங்களுக்கெல்லாம்?
மானமும் கிடையாது, வீரமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒரு இடத்துல போராட்டம் நடத்தணும்னா அதுக்கு காவல்துறையோட அனுமதி வேணும். அப்படி அனுமதி வாங்காமல் போராடினா காவல்துறை கைது பண்ண தான் செய்வாங்க. இப்படியெல்லாம் செய்து எதிர்கட்சிகளுக்கெல்லாம் சாதகமாக போய் முடிகிற வேலையை தான் கடைசியில் சைமன் செபாஸ்டியன் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏனென்றால் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன இந்த ஆள் போராட்டத்துக்கு பெர்மிஷனும் வாங்கலை, இந்த சூழ்நிலைகள் இந்த நிலவரங்களெல்லாம் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறாப்புல, இவரெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா, இவரையெல்லாம் முதலமைச்சராக்குனா என்ன நடக்கும், இவர் இஷ்டத்துக்கு ஆடுவார், இவர் இஷ்டத்துக்கு யாரும் இவரை கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு தெரியும். அதனால் யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த மழுமட்டைகள் தான் போய் சப்போர்ட் பண்ணணும் இவருக்கெல்லாம். சரி மக்களே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை, டேக் கேர்.